இது வரங்காட்டி நாங்க இறைமை அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் அமைப்பு மாதிரிகள் உலகத்துல இருக்கக்கூடியது என்னென்ன மாதிரின்றதை பார்க்குறோம். அதுல நாங்க 4 மாதிரிகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட், அதுல ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம் இறைமை அதிகாரம். இறைமை அதிகாரம் என்னத்தை தெரிஞ்சிக்கும், ஒரு அரசு அது கொண்டிருக்கக்கூடிய யாராலையும் பிரிக்கவோ மறுக்கவோ அல்லது கையளிக்கவோ முடியாத உயர் அதிகாரத்தை தான் நாங்க இறைமை அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட், அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரைட், அடிப்படையில் இந்த இறைமை அதிகாரம் ஒரு அரசுகிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இறைமை அதிகாரம் பிரிக்கப்படுகிறது. அந்த இறைமை அதிகாரம் எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்றத அடிப்படையாக வச்சு உலகத்துல பல அரசியல் அமைப்பு மாதிரிகள் இருக்குது. அதுல நாங்க 4 இந்த பாடத்துல பார்த்து நிற்கிறோம். அதுல முதலாவது, இறைமை அதிகாரம் ஒரு அரசுக்குள்ளுக்கு எந்த விதத்திலையுமே பிரிக்கப்படலாட்டி அது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு மாதிரி அல்லது ஒற்றை மாதிரி அரசியல் அமைப்பு அப்படின்ற வேர்டை பயன்படுத்தி நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அதே மாதிரிக்கு அந்த இறைமை அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்டா அதை நாங்க சமஷ்டி மாதிரி அரசியல் அமைப்பு அல்லது சமஷ்டி மாதிரி அரசியல் யாப்பு, சமஷ்டி யாப்பு அரசியல் மாதிரி, இந்த மாதிரியான வேர்டுகள் மூலமாக நாங்க அடையாளப்படுத்துவோம். ரைட், இப்ப சமஷ்டிக்கு நாங்க ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளாக அமெரிக்காவை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒற்றையாட்சிக்கு ஒரு உதாரணமாக இங்கிலாந்தை பார்க்கலும், அதே மாதிரி இலங்கையை பார்க்கலும். ரைட், இப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை நாங்க பார்க்க போறோம். அதுதான் பாதி சமஷ்டி, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் அர்த்த சமஷ்டி. அர்த்த சமஷ்டி அது இன்னும் ஒரு வகையில நீங்கள் அடையாளப்படுத்தலும் அரைக்குறை சமஷ்டி. அரைக்குறை சமஷ்டி அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்த இயலும். ரைட், அப்ப இந்த எந்த வார்த்தையை பயன்படுத்தி அது அடையாளப்படுத்தப்பட்டாலும் அது ஒன்றுதான். ரைட், அர்த்த சமஷ்டின்னு சொன்னாலோ, பாதி சமஷ்டின்னு சொன்னாலோ, அரைக்குறை சமஷ்டின்னு சொன்னாலோ எல்லாமே இந்த அரைவாசி சமஷ்டியை தான் சொல்லப்படுது. ரைட்டா, இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, ஒற்றையாட்சிக்கு சில பண்புகளை நாங்க பார்த்துக்கிறோம் ஆல்ரெடி. சமஷ்டி ஆட்சின்னு சொல்லி சில பண்புகளை பார்த்துருக்கிறோம். ரைட், இந்த ஒற்றையாட்சியினுடைய பண்புகளையும் சமஷ்டி ஆட்சியினுடைய பண்புகளையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் அரசு முறைதான் அரைக்குறை சமஷ்டி அல்லது பாதி சமஷ்டி. இந்த ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட இந்த 2 ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சியுடைய பண்புகளையும் ஒன்றிணைத்து கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் அரசியல் அமைப்பு முறையைத்தான் நாங்க சொல்லுவோம் பாதி சமஷ்டி, அர்த்த சமஷ்டி அல்லது அரைக்குறை சமஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா, இதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்டான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா இந்தியா. ரைட், இப்ப நாங்க சமஷ்டி ஆட்சிக்கு அமெரிக்கா உதாரணமா சொல்லுவோம், ஒற்றையாட்சிக்கு இங்கிலாந்து இலங்கை உதாரணமா சொல்லுவோம், அரைக்குறை சமஷ்டி அல்லது பாதி சமஷ்டிக்கு நாங்க இந்தியாவுங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக எடுத்து பார்க்க இயலும். ரைட், இங்க இறைமை அதிகாரம் ஒரு முழுமையாக பகிரப்பட்டிருக்குமா, சமஷ்டி ஆட்சியில மாதிரியாக ஒரு பூரணத்தன்மையோட பகிரப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா இல்லை. இங்க இறைமை அதிகாரம் பகிரப்பட்டிருக்கும், ஆனா சாதாரணமாக நாங்க சமஷ்டின்னு சொல்லக்கூடிய அளவுல பகிரப்பட்டிருக்க மாட்டாது. ரைட், இங்க மத்திய அரசினுடைய மேலாதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ரைட், அரைகுறை சமஷ்டியில் எப்பவுமே மத்திய அரசினுடைய மேலாதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்ப நீங்க இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியால எப்பவுமே மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு மேல ஒரு போட்டி பிரச்சனை பேத்துக் கொண்டிருக்கு. ரைட், அதுல கூடுதலாக அதிக வலுவாக இருக்கக்கூடிய தரப்பாய் இருக்கிறது மத்திய அரசா தான் இருக்கும். ரைட், சோ அரைகுறை சமஷ்டியில் எப்பவுமே மத்திய அரசு வலுவானதாக இருக்கும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். ரைட், இப்ப பிராந்திய அரசியல் நிறுவனங்கள், மாநில அரசுகளை அல்லது வேற பெயர்களும் பயன்படுத்தியாலும் அது பிரச்சனை இல்லை. அந்த பிராந்திய அரசியல் நிறுவனங்கள் எப்பவுமே அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில மத்திய அரசை விட கொஞ்சம் கீழ்நிலையில தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இங்க இருக்குது. சரியா? ரைட், இங்க ஆக முக்கியமான ஒரு விஷயம், இப்ப சமஷ்டி அரசியல் அமைப்புல ஒவ்வொரு பிராந்திய அரசுகளும் ஒரு சுயாதீனத்தன்மை வாய்ந்த அரசுகளாக இருக்கும். அங்க இறைமை அதிகாரம் நிறையவே இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில புதிய புதிய மாநிலங்களை உருவாக்குறதோ அல்லது மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறதோ செய்யலாம். ஆனா இதே நாங்க அரை சமஷ்டியில, பாதி சமஷ்டியில, அர்த்த சமஷ்டியில பார்த்தோம்னு சொன்னா மத்திய அரசினுடைய விருப்பின் பெயர்ல தான் இந்த மாநில அரசுகளுடைய எல்லைகள் காணப்படும். மத்திய அரசு விரும்புகிற சந்தர்ப்பத்தில் அந்த எல்லைகளை மாற்றி அமைக்கலாம். புதிய பிராந்திய அரசுகள் உருவாக்கியலுமா? தாராளமா உருவாக்கியலும். இந்தியாவில் எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கலும். இப்போ ரீசெண்டா இந்த ஆந்திரா 2ஆ பிரிக்கப்பட்டு ஆந்திரா தெலுங்கானான்னு 2 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு காஷ்மீர் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு.
ரைட். அப்ப அது அதுல எல்லைகளின் அடிப்படையில புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான உதாரணங்கள். அது மட்டும் இல்ல, அதனுடைய அதிகாரங்களையும் மாத்தேலும். எங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, இந்தியால காஷ்மீருக்கு என்று சிறப்பு அந்தஸ்து சொல்றது இருந்துச்சு, ரைட். இப்ப காஷ்மீர்ல எல்லாம் ஜனாதிபதி ஆட்சி அந்த மாதிரியான செட்டப்புகள் எல்லாம் இருந்துச்சு, ரைட். அப்ப காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இந்த மோடி அரசாங்கத்தினால கொண்டதாக அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுச்சு. ஏன்னா காஷ்மீருக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய வரலாறு எல்லாம் இருக்குது, அது எங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரச்சனையோட அந்த மாதிரி இடங்களுக்கு போகும். எங்களுக்கு அது இந்த இடத்துக்கு மிச்சம் தேவையில்லாதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். விஷயத்தை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க, ரைட்டா. அப்ப மத்திய அரசு விரும்புற மாதிரி அதிகாரங்களை கூட்டவோ குறைக்கவோ, அது எல்லைகளை மாற்றி அமைக்கவோ முழுமையான அதிகாரம் மத்திய அரசு கொண்டிருக்கும் என்றது இங்க முக்கியமான ஒரு விஷயம், ரைட். பெரும்பாலும் இந்த அரை சமஷ்டி பன்மைத்துவம் அதிகமான நாடுகள்ல ஃபாலோ பண்ணப்படுது. நீங்க இந்தியாவை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன்னும் பிராந்திய ரீதியாக வெவ்வேறுபட்ட பன்மைத்துவ அம்சங்களை கொண்டது. மத அடிப்படையில் இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம் மாதிரி மதங்களாய்க்கலும், மொழி அடிப்படையில் தமிழ், மலையாளம், குஜராத்தி, கன்னடா, காஷ்மீரி, அசாம் இந்த மாதிரியான மொழிகளாக இருக்கலாம். அல்லது பிராந்திய அடிப்படையில கேரளா மாதிரியான வளமான பூமிகள், ராஜஸ்தான் மாதிரியான பாலைவனங்கள் ஆய்க்கலாம், காஷ்மீர் பள்ளத்தாக்கு மாதிரி பசுமையான இடங்களாக இருக்கலாம், பனி விழக்கூடிய பிரதேசங்கள். இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல இந்த முறை மிச்சம் பொருத்தம். ஏண்டா அது ஒரு சமஷ்டி அளவுக்கான அதிகாரங்களை பெற்றிருந்தா பிரிஞ்சு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்துல ஒற்றையாட்சி மாதிரியாக இருந்தாலும் அது அந்த மத்திய அரசோட இணைஞ்சு இருக்காது. இப்படி இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி அதிகாரங்களை கொடுத்த மாதிரியும் இருக்கணும், கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். அந்த கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். இந்த வகையில தான் இந்த அரை சமஷ்டி அல்லது பாதி சமஷ்டிக்கான அதிகாரங்கள் என்றது வழங்கப்பட்டு இருக்குது, ரைட். நாங்க இப்ப ஒன்றொன்றாக அதனுடைய பண்புகள் என்ன மாதிரியான பண்புகள் அது கொண்டு இருக்குது, என்ன மாதிரியான பண்புகளை ஒரு அரை சமஷ்டி, அர்த்த சமஷ்டி அல்லது பாதி சமஷ்டி கொண்டு இருக்குது அப்படின்றத நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க பார்ப்போம், ரைட். அந்த வகையில பாக்குற நேரம் இந்தியாவுடைய சமஷ்டி ஒற்றையாட்சியினுடைய பண்புகளையும் கொண்டிருக்கும், சமஷ்டி ஆட்சியினுடைய பண்புகளையும் ஒருங்கே ஒன்றிணைத்ததாக காணப்படும். இங்க மத்திய அரசுக்கு தனியான அதிகார பட்டியல் இருக்குது, மாநில அரசுக்கு அதிகார பட்டியல் தனியாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, இது மத்திய அரசு தான் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு பாதுகாப்பு யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு கிட்ட இருக்கும், ரைட். நிதி விவகாரங்கள் பெரும்பாலும் மத்திய அரசு கிட்ட இருக்கும், ரைட். அதே மாதிரி வெளி விவகாரம் யார்கிட்ட இருக்கும்? அதெல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்கும். ஒரு மாநிலத்துக்கு வெளி விவகார தொடர்பு வச்சுக்கொள்ளலுமா? ஏன்னா அதுக்கு மத்திய அரசு தான் தேவைப்படும். அப்ப மத்திய அரசு தான் நிதி விவகாரங்களை கையாளக்கூடியதாக இருக்க முடியும், ரைட். அப்ப இந்த மாதிரி மத்திய அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகார பட்டியல் இருக்குது. மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு கல்வி, சுகாதாரம், சமூக சேவைகள், அடுத்தது உட்கட்டமைப்பு, இந்த மாதிரியாக மாநில அரசுகளுக்கு தனியான அதிகார பட்டியல் இருக்குது. இந்தியால இது எல்லா சமஷ்டிலையும் இருக்கும். எல்லா சமஷ்டிகள்லையும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அதிகார பட்டியல் இருக்கும், மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு சில அதிகார பட்டியல்கள் இருக்கும். ஆனா இந்தியால கொஞ்சம் டிஃபரெண்ட், ரைட். ஏன்னா அடுத்த சமஷ்டியே இங்க பொதுப்பட்டியல் ஒன்றும் இருக்கும், ரைட்டா. அப்ப மத்திய அரசாங்கத்துக்குன்னு தெளிவாக சில அதிகாரங்கள் இருக்குது, மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு தெளிவான சில அதிகாரங்கள் இருக்குது. இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான அதிகாரங்கள் சொல்ற பட்டியல் காணப்படும். பெரும்பாலுமே மத்திய அரசு, மாநில அரசுன்னு சொல்லிட்டு சமஷ்டி அடிப்படையில வந்தாலே அங்க முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட. ஏண்டா 2 மட்டங்கள் அதிகாரங்கள் காணப்படுகின்றது. 2 மட்டங்கள் அதிகாரம் என்னைக்கு வருகிறதோ அப்போ முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்துல இவங்க 2 பேருக்கும் பொதுவான அதிகார பட்டியல் ஒன்று போடுற நேரம் அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகம். இந்தியாவுடைய சமஷ்டியில அடுத்ததிகிற விஷயம் என்னன்னு சொன்னா, மத்திய அரசு மாநில அரசுகளுடைய நிர்வாக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்தியால அதுக்கு புறம்பாக மத்திய அரசுக்கு ஒரு அதிகார பட்டியல், மாநில அரசுக்கு ஒரு அதிகார பட்டியல், பொதுப்பட்டியல் ஒன்று வாரண்டத்தினால 2க்கும் ஷேர்ட் பவர்ஸ், 2மே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் சில பகுதிகள் வரக்கூடியதுனால இந்த பிரச்சனைகள் இன்னும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் கூட. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவோட மத்திய அரசாங்கம், இந்த பிஜேபி அரசாங்கம் அல்லது முன்னுக்கு இந்த அரசாங்கங்களா இருந்தாலும் மும்மொழி கொள்கையை கொண்டிருக்கிறாங்க, ரைட். அதாவது அவங்களுடைய தாய்மொழி ஆங்கில மொழி, இன்னும் ஒரு இந்திய மொழி, ரைட். அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற நேரத்துல நார்த் இந்தியால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏண்டா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் சொல்லுவோம், ரைட். அதாவது
அந்த மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள், ரைட்? அப்ப ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு உருது பேசுறதோ, ஒரு குஜராத் பேசுறதோ, அல்ல குஜராத்தி பேசக்கூடிய ஒருத்தருக்கு ஹிந்தி பேசுறதோ, இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா இருக்காது. அது வந்து ஒரு சகோதர மொழி குடும்பம் என்ற வகையில் அது ஈஸியா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நாங்க தென்னிந்தியா பகுதிகள் எடுத்து பார்த்தோம்னா இவங்க திராவிட மொழி பேசக்கூடியவங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மாதிரியான மொழிகள் பேசக்கூடியவங்க. இவங்களுக்கு அந்த மொழிகளை கற்றுக்கொள்றது பெரிய ஒரு கஷ்டம். அப்ப இந்த வகையில இந்தியால மும்மொழி கொள்கை வார நேரத்துல அது நோர்த் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைது. அவங்களுக்கு இங்கிலீஷோட சேர்த்து அவனோட தாய்மொழி ஹிந்தின்னா இன்னொரு வட மாநில மொழி, அவனோட தாய்மொழி வந்து வேறொரு வட மாநில மொழி, அதாவது பிஹாரியோ பஞ்சாபியோ அல்லது வேறொரு மொழியாக இருக்குமெண்டா ஹிந்தி, அப்ப உருது அமைக்கலாம், ரைட்? இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை கற்றுக்கொள்றதுன்னு சொல்றது அவங்களுக்கு வந்து மிச்சம் லேசான ஒரு சுச்சுவேஷனா இருக்குது. ஆனா அது திராவிட பகுதிகளில் பார்க்குற நேரத்துல தென்னிந்தியால வந்து ஒரு மிச்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அதே நேரத்துல இந்த மும்மொழி கொள்கையினத்தின் ஊடாக இந்திய திணிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு நடக்கக்கூடியதாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மேல எழுது. அதனால தென் மாநிலங்கள் இருமொழி கொள்கையை தான் நடைமுறைப்படுத்துறாங்க, தாய்மொழியோட ஆங்கில மொழி இணைப்பு மொழியாக. ஆனா வட மாநிலங்கள்ல மும்மொழி பயன்படுத்தப்படுது. ஸோ ஒரே நாடு ஆனா வித்தியாசமான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. என்னன்னா இது பொதுப்பட்டியல்ல கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட அளவான அதிகாரம் மத்திய அரசுக்கும் இருக்குது, குறிப்பிட்ட அளவான அதிகாரங்கள் பிராந்திய அரசுக்கும் இருக்குதுன்றதுனால இந்த முரண்பாடு அங்க இருக்குது. இதே மாதிரி இப்ப மாட்டிறைச்சின்ற விஷயம் எடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போறேன். தமிழ்நாடு பொறுத்த வரங்காட்டி மாட்டிறைச்சிய உண்ணுறதுன்றது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்று, மாடு அறுக்கப்படுறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியாவில் சில மாநிலங்கள்ல மாட்டுக்கறி உண்பது அப்படின்றது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றம் விரும்பின மாதிரிக்கு மாநில அரசுகளை உருவாக்க முடியும். நாங்கள் அதை ஆல்ரெடி உதாரணமா பார்த்தோம். தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கொண்ட ஆந்திர பிரதேசத்தை ரெண்டா பிரிச்சு ஆந்திரா தெலுங்கானான்னு உருவாக்கினாங்க. காஷ்மீரை ரெண்டா பிரிச்சாங்க, முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி, இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி, அதை ரெண்டா பிரிச்சு 2 மாநிலங்களை உருவாக்கினாங்க. இந்த மாதிரி வந்து மாநிலங்களோட எல்லைகளை மாநில அரசுகளோட அனுமதியின்றியே மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இந்தியாவோட மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த காரணங்களால தான் இதை நாங்கள் ஒரு அரைகுறை சமஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறோம், ரைட்? அடுத்தது இந்தியால அவசரகால நிலை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக அரசாங்கங்கள் யாப்பின் அடிப்படைகள்ல உரிமைகளை வழங்கினாலும், எல்லா உரிமையும் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு பேச்சுரிமை, மொழி உரிமை, கலாச்சார உரிமை, இந்த மாதிரியான எல்லா உரிமைகளை வழங்கினாலும் அதுகளை மீறக்கூடிய சட்ட ஏற்பாடுகளை வந்து எங்கேயாவது இடத்துல கொண்டிருப்பாங்க. அதை மாதிரி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அவசர கால நிலை. ஏதோ ஒரு காலகட்டத்தினால ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துவதனூடாக மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இலங்கையா இருக்கலாம், உலகத்தில் எந்த நாடாக இருக்கலாம். இந்தியால அவசர கால நிலை 3 காரணங்களுக்காக வேண்டி பிரகடனப்படுத்தப்படலாம். அப்ப முதலாவது அந்த நிதி ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தலாம். அடுத்தது தேசிய அளவுல ஒட்டுமொத்தமாக முழு இந்தியாவுக்குமே அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தப்படலாம். ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அவசர கால நிலையையும் பிரகடனப்படுத்தப்படலாம். இந்த 3 வகையான சந்தர்ப்பங்கள்ல வந்து அங்க அவசர கால நிலை அப்படின்னு சொல்றது வந்து பிரகடனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்குமாக இருந்தா அந்த டைம்ல வந்து தேசிய அவசர கால நிலையை பிரகடனப்படுத்த முடியும். அதே மாதிரிக்கு வந்து நாட்டினுடைய நிதி நிலைமைகள்ல மோசமாக இருக்குது, பொருளாதார நெருக்கடிகள் இருக்குதுன்னு சொன்னா அப்பவும் வந்து அவசர கால நிலையை பிரகடனப்படுத்த முடியும். 3வது இருக்கக்கூடிய அந்த பிராந்திய அவசர கால நிலைன்னு சொன்னா ஒரு பிராந்தியத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அரச இயந்திரம் செயற்பட முடியாத சந்தர்ப்பத்துல அப்படி ஒன்று உருவாக்கப்படையலை. ரைட்? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப விஜய் வந்து அதிகமான ஆசனங்களை பெற்று இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். ஆனா 50% மேல ஆசனங்களை பெற்றாரான்னு சொல்லி கேட்டா இல்லை. அப்ப அவருக்கு தேவை 118 ஆசனங்கள், அவர்கிட்ட இருந்தது 108 ஆசனங்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அவர் பெரும்பான்மை இல்லாம இருந்திருந்தா, இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மற்ற இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUM, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த மாதிரியான கட்சிகளின் ஆதரவோட தான் அவர் ஆட்சியை தக்க வைக்கிறார். இந்த கட்சிகளும் வந்து உண்மையில ஆதரவு கொடுத்தது வந்து ஒரு முதிர்ச்சியான செயற்பாடு தான் சொல்லணும். எதுக்காகண்டா இப்படி இல்லைண்டா ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை பலம் பராட்டி அந்த மாநிலத்துல அரசு இயந்திரம் செயலிழந்ததாக அறிவிக்கப்பட்டு
அங்கு அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்த தேர்தல் வரும் வரைக்குமான காலகட்டங்கள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி நேரடியாக அங்க அமுல்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று அங்க இருக்குது. ரைட்? ஸோ அப்ப மாநில அடிப்படையிலேயும் அங்க அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படலாம். நிதி சம்பந்தமான விஷயங்களையும் அங்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படலாம். தேசிய ரீதியிலேயும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படலாம். தேசிய ரீதியில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் இந்தியாவில் மிக ஃபேமஸ் ஆனது. ரைட்? இந்திரா காந்தி வந்து 1975 ஆண்டுகள் காலகட்டமாகிற நேரத்தில் அவரோட ஆட்சிக்கு எதிராக சில எதிர்ப்பு குழுக்கள் தோற்றம் பெறுகிறது. அதை அடக்குறதுக்காக வேண்டி 1975 தொடக்கம் 77 வரையான காலப்பகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்கள் அவசர கால நிலையை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரகடனப்படுத்தி இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவசர கால சட்டம் மாதிரியான சட்டங்கள் வந்து மனிதர்களுக்கு யாப்பு ரீதியாக வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை கூட பறிக்கிறதுக்கு காரணமாக அமைய எழும்பு. அப்ப இந்த 2 வருஷம் காலப்பகுதிகளில் இந்தியாவில் நிறைய அத்துமீறல் நடந்துச்சு. எதிர்கட்சிகள் தடை செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து அங்க ஊடக சுதந்திரங்கள் தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து நீங்க இந்திய படங்களை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா, பொலிட்டிக்கல்ல ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா, அந்த எமர்ஜென்சி அப்படின்ற வேர்டை வந்து அடிக்கடி உங்களுக்கு கேள்விப்படக்கூடியதாக இருக்கும். ரைட்? எது எப்படியோ அப்ப அவசர கால சட்டங்களை வந்து அதுக்கு பிறகு பிற்பட்ட காலங்கள் அதுல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் அது வேற சப்ஜெக்ட், உங்களுக்கு தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்க வழங்கிக்கொள்ளணும். அரைகுறை சமஷ்டியில அவசர கால சட்டங்களை பிரயோகிச்சு தேசிய அளவில் பிரயோகிக்கலாம், அல்லது நிதி காரணங்களை சொல்லி பிரயோகிக்கலாம், அல்லது வந்து மாநிலங்களுக்கு மட்டுமான அவசர கால நிலைகள் பிரயோகிக்கலாம். இந்த 3 வகையான அவசர கால நிலைகளை பிரயோகிச்சு மாநிலங்களுடைய உரிமைகள் மத்திய அரசால கட்டுப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த இடத்துல கிளியரா விளங்கிக் கொள்ளணும். ரைட்டா? ஓகே, ரைட். அப்ப இதுதான் வந்து ஒரு அரை சமஷ்டி, அரைகுறை சமஷ்டி, பாதி சமஷ்டி, அர்த்த சமஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. இதுக்கு அடுத்தது கடைசியாவது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி என்னன்னு சொன்னா கூட்டு சமஷ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி. கூட்டு சமஷ்டின்றது மிச்சம் ஒரு சின்ன ஒரு பகுதி தான். என்னன்னு சொல்லிட்டு சொன்னா, அதாவது இது வந்து சமஷ்டியில சாதாரண சமஷ்டியில இருக்கக்கூடிய அளவை விட பிராந்திய அரசாங்கங்கள் அதிக அளவிலான அதிகாரங்களை பெருமாக இருந்தா அதைத்தான் நாங்க கூட்டு சமஷ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி அப்படின்ற பேர்ல அடையாளப்படுத்துவோம். இதுக்கு எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு கட்டத்துல சுயாதீனமான அரசுகள், சுயாதீனமான அலகுகள் இவங்க தனித்தனியாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஒரு நாடு இருக்குது, அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது, இப்படி சில நாடுகள் சுயாதீனத்தன்மையோடு இருக்குது, அவங்களை ஆட்சி செய்யக்கூடிய சுயாதீனத்தன்மையில இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வளம் இருக்கும். ஒரு நாட்டுல கனிய வளம் இருக்கும், இன்னொரு நாட்டுல கடல் வளம் இருக்கும், அப்ப இன்னொரு நாட்டுல தாது பொருட்கள் கிடைக்கும், இன்னொரு இடத்துல தங்கம், வைரம், ஒவ்வொரு வளங்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும். சில பிரதேசங்களில் சிலிக்கன் கிடைக்கும். ரைட்? அப்ப இவங்க தனித்தனி அலகுகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இது ஒட்டுமொத்தமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரைட்? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு இங்க வரங்காட்டியும் பயணம் வைத்து ஒரு பொருளை விற்கணுமாக இருந்துச்சுன்னு சொன்னா டெக்ஸ கட்டி கடைசியில இங்க வந்து சேர நேரம் அது ஒரு பெரிய ஒரு பணமாக மாறி இருக்கும். அந்த பொருளுக்கான விலை என்பது பெரிய ஒரு அளவா மாறி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க பொருளாதாரத்துல அவங்க சந்திச்சு கொண்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பிரதேசத்துக்கு அந்த பொருள் தேவைப்பட்டு இருக்கும், இதெல்லாம் இவங்களால அதை உற்பத்தி பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அடுத்தது பக்கத்திலேயே ஒரு பலம் வாய்ந்த ஒரு பெரிய அரசு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். இப்படி ஒரு அரசு இருக்குது, இவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் இதுகளை ஆக்கிரமிச்சு கொள்ளலாம், அந்த அரசுக்கு அடிபட்டு போகோடுன்ற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த சுயாதீன அலகுகள் என்ன செய்வாங்கன்னா ஒன்றாக இணைவாங்க. பொருளாதார நோக்கங்களாக இருக்கலாம், பாதுகாப்பு நோக்கங்களாக இருக்கலாம், அதை அடிப்படையாக கொண்டு ஒன்றாக இணைஞ்சு தங்களுக்கு இவங்க ஒன்றாக இணைகிற நேரத்துல இந்த நலன்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று அவங்களோட பாதுகாப்பு, பொருளாதார நலன்கள், பாதுகாப்பு நலன்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே சந்தர்ப்பத்துல தங்களுடைய சுயாட்சி விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் உறுதியாக இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அதுக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்களை மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் மட்டும்தான் அங்க மத்திய அரசு கிட்ட இருக்கும். மற்ற பெரும்பாலான அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும்டா? இந்த மாநில அரசுகள், பிராந்திய அரசுகள் கிட்ட இருக்கும். சோ இறைமையின் பெரும்பகுதியின் சொந்தக்காரர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டா பிராந்திய அரசுகள் தான். மத்திய அரசு பலவீனமான ஒரு நிலையில தான் இங்கே இருக்கும். சரியா? அப்ப
இங்க ஒப்பீட்டு ரீதியில பலவீனமான அரசுகளும் பலம் வாய்ந்த பிராந்திய அரசுகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் கூட்டு சமஷ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். சிம்பிள். 2 மட்டங்கள் அதிகாரம் இருக்கும், சமஷ்டிலையும் சரி, அரை சமஷ்டிலையும் சரி, கூட்டாண்மை சமஷ்டிலையும் சரி. எங்க வித்தியாசப்படுறேன்டா, அரை சமஷ்டியில ஒரு சாதாரண சமஷ்டியை விட மாநில அரசுகள் அதிகாரம் குறைவாக கொண்டதாக காணப்படும். அதே நேரத்துல ஒரு கூட்டாண்மை சமஷ்டியில மாநில அரசுகள் சாதாரண சமஷ்டியை விட அதிக அதிகாரம் கொண்டதாக, இறைமை அதிகாரத்தை கூடுதலாக கையகப்படுத்தினதாக காணப்படும். இதுதான் இது 3க்கும் இடையிலான வித்தியாசம். ரைட்? அப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, ஒவ்வொரு அந்த பிராந்திய அரசுகளும் தங்களுடைய அதிகாரங்களை, தங்களுடைய சுயாதீனத்தன்மையை தக்க வச்சுக் கொள்றாங்க. அதே மாதிரி ஒன்றா இணையக்கூடியதனூடாக பெறப்படக்கூடிய நலன்களையும் பெற்றுக்கொள்றாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் கூட்டு சமஷ்டி, கூட்டாண்மை சமஷ்டி. இதுக்கு நீங்க ஒரு உதாரணம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆர்டிகல் ஆஃப் கன்ஃபெடரேஷன் என்பதின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவை சொல்லலாம். அதாவது இப்புள்ள ஐக்கிய அமெரிக்கா இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்ல, இப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல 13 குடியேற்றங்கள் தான் இருந்துச்சு. ஒரு 13 குடியேற்றங்கள், அந்த 13 குடியேற்றங்களும் ஒன்றா இணைஞ்சு இன்னைக்கு அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியில இந்த வாஷிங்டன் அதெல்லாம் இருக்குது, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியேற்றங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு அப்படி ஒரு அரசை தான் தங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டாங்க. அப்ப ஆர்டிகல் ஆஃப் கன்ஃபெடரேஷனுக்கு கீழே ஒன்றிணைஞ்ச ஐக்கிய அமெரிக்காவை இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளாக எங்களுக்கு சொல்ல இயலும். ரைட்? அடுத்தது இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் இருக்குது இல்லையா, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய சுயாதீன தன்மையை வச்சுக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் என்ற ஒன்றை ஆரம்பிச்சு தங்களுக்கு ஒரு பொதுவான நாணய அழகு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு இருக்குது. ஸோ இதை நாங்கள் ஒரு 100% ஒரு கான்ஃபெடரேஷனுக்கு உதாரணமா சொல்ல இயலாட்டியும் கான்ஃபெடரேஷனுடைய பண்புகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இந்த ஐரோப்பிய யூனியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அடையாளப்படுத்த இயலும். இவ்வளவுதான் நாங்க இறைமை அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசுகளை வகைப்படுத்துற நேரத்துல வரக்கூடிய அரசு மாதிரிகள். இறைமை அதிகாரம் எப்படியுமே பிரிக்கப்படலாட்டி அது ஒற்றையாட்சி. இறைமை அதிகாரம் மத்திய அரசு மாநில அரசு 2க்கும் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அது சமஷ்டி ஆட்சி. அப்படி பிரிக்கப்பட்டது மத்திய அரசு அதிக அதிகாரங்களையும் மாநில அரசு குறைவான அதிகாரங்களையும் கொண்டு ஒற்றையாட்சியினுடைய சில பண்புகளையும் சமஷ்டி ஆட்சியினுடைய சில பண்புகளையும் உள்ளடக்கி இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க அரைகுறை சமஷ்டி, பாதி சமஷ்டி, அர்த்த சமஷ்டின்னு பெயர்களால் அழைப்போம். அதே மாதிரி இப்படி இறைமை அதிகாரம் பகிரப்பட்ட நேரத்துல மாநில அரசுகள் அதிகமான அதிகாரத்தையும் பலவீனமான நிலையில மத்திய அரசும் இருந்துச்சுன்னு சொன்னா அதை கூட்டு சமஷ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி என்ற வார்த்தைகளால நாங்க அழைப்போம். இவ்வளவுதான் இறைமை அதிகாரம் பகிரப்படுவதை அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பு முறைகள். இதுவரங்காட்டி நாங்க இறைமை அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் அமைப்பு மாதிரிகள் உலகத்துல இருக்கக்கூடியது என்னென்ன மாதிரின்றதை பார்க்கிறோம். அதுல நாங்க 4 மாதிரிகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட்? அதுல ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம் இறைமை அதிகாரம். இறைமை அதிகாரம் என்னத்துல தெரிஞ்சிக்கும், ஒரு அரசு அது கொண்டிருக்கக்கூடிய யாராலையும் பிரிக்கவோ மறுக்கவோ அல்லது கையளிக்கவோ முடியாத உயர் அதிகாரத்தை தான் நாங்க இறைமை அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்? அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரைட்? அடிப்படையில் இந்த இறைமை அதிகாரம் ஒரு அரசுகிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இறைமை அதிகாரம் பிரிக்கப்படுகிறது. அந்த இறைமை அதிகாரம் எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்றத அடிப்படையாக வச்சு உலகத்துல பல அரசியல் அமைப்பு மாதிரிகள் இருக்குது. அதுல நாங்க 4 இந்த பாடத்துல பார்த்து நிற்கிறோம். அதுல முதலாவது, இறைமை அதிகாரம் ஒரு அரசுக்குள்ளுக்கு எந்த விதத்திலையுமே பிரிக்கப்படலாட்டி அது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு மாதிரி அல்லது ஒற்றை மாதிரி அரசியல் அமைப்பு அப்படின்ற வேர்டை பயன்படுத்தி நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அதே மாதிரிக்கு அந்த இறைமை அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்டா அதை நாங்க சமஷ்டி மாதிரி அரசியல் அமைப்பு